வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே தேவனுடைய சபையிலே, கிறிஸ்டின் சபையிலே கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு பாடல் பாடுவாங்க. இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். நான் இருக்கும் பாறை கிறிஸ்து தான், வேர் அஸ்திபாரம் மணல் தான். அந்த பாடல் கேட்கும்போதும் அதை பாடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிற்கிற பாறை கிறிஸ்துவா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்னா சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சபையிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த கண்மலையின் மீது தங்கள் அஸ்திபாரத்தை போட்டிருக்காங்களா நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் எதன் மீது போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்மலையின் மீது என்ன செய்யணுங்க அஸ்திபாரத்தை போடலை. நிறைய பேர் எங்கே போட்டு வச்சுக்கிறாங்கன்னா மணல் மீது என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த வேத வாக்கியத்தில் இயேசு கிறிஸ்து 2 மனுஷனை பற்றி சொல்கிறார். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு புத்தியுள்ள மனுஷனை பற்றி பேசுகிறாரு. அவர் ஏன் அவனை புத்தியுள்ள மனுஷன் சொல்கிறாருன்னா அந்த வேத வாக்கியத்தில் அதற்கான பதிலை இயேசுவே சொல்கிறார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனும் சொல்கிறார். அவன் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியுள்ள மனுஷன். அவன் சொல்ல பாருங்க, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ கேள்வி என்னன்னா, நான் புத்தியுள்ள மனுஷர்களா? அதான் கேள்வியே. நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன்னு சொன்னால் என்னுடைய அஸ்திபாரத்தை நான் எதன் மீது போட்டிருக்கேன்னா கண்மலையின் மீது என் அஸ்திபாரத்தை நான் போட்டிருக்கிறேன். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டதை போல 25ஆம் வசனத்தில் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அஸ்திபாரம் என்பது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மீது நம்முடைய அஸ்திபாரத்தை நம்ம போட்டிருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், இது சொல்லப்பட்டதை போல பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல என்ன செய்யுதுங்க மோதுது. ஆனா என்ன ஆகல, அந்த வீடு ஏதாவது ஆச்சா? விழவில்லை. அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் பின்வாங்கி போறாங்க? நிறைய ஊழியக்காரங்க ஏன் பின்வாங்கி போறாங்க? காரணம் என்னன்னா கண்மலையின் மீது தங்கள் அஸ்திபாரத்தை என்ன செய்யலைங்க அவங்க போடலை. தேவனுடைய வார்த்தையின்படியாக அவங்க என்ன பண்ணல, அஸ்திபாரத்தை போடலை. அஸ்திபாரங்கிறது நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கன்னு சொல்றேன். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு யார் அதன்படி செய்யறாங்களோ அவங்க தான் எதன் மீது இருக்காங்கன்னா கண்மலையின் மீது இருக்கிறாங்க. அப்ப என்னதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எது வந்தாலும் சரி என்ன பண்ணாது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. சரி, இன்னொரு மனுஷன் இருக்குன்னா 26ஆம் வசனத்துல நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஒரு புத்தி இல்லாத மனுஷன் இருக்கிறான். ஏன் இயேசு அவனை புத்தி இல்லாத மனுஷன் ஏன் சொல்றாரு? காரணம் என்ன? அவரே பதில் சொல்ல பாருங்க. வார்த்தையை கேட்கிறான், ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறான், அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. 2 பேருமே வார்த்தையை கேட்கிறான். புத்தி உள்ளவன் கேட்கிறான், புத்தி இல்லாதவன் கேட்கிறான். புத்தி இல்லவன் கேட்டு அதன்படி செய்யறான், புத்தி இல்லாதவன் கேட்கிறான், ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய மாட்டேங்கிறான். சொல்ற பாருங்க, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அஸ்திபாரத்தை எப்படி போடுவோம்? ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவோம் இல்லைங்களா? ஒரு 2 மாடிக்கு 3 மாடிக்கு ஒரு வேலை நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அஸ்திபாரம் எப்படி போடுவோம்? நல்ல ஆழமான அஸ்திபாரத்தை நம்ம போடுவோம். சும்மா 2 அடிக்கு 3 அடிக்கு அஸ்திபாரம் போடுவோமா? அப்போ அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ இந்த வேத வாக்கியத்தில் இவன் வீடு எதன் மீது கட்டப்பட்டிருக்கு பாருங்க,
தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் சொல்றாரு. கண்மலையின் மீது ஒரு வீடு கட்டப்படுது. கண்மலை எந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைங்களா? அதன் மீது ஒரு வீடு கட்டப்பட்டுச்சுன்னா அது ஒருபோதும் என்ன ஆகுதுன்னு இடிச்சுலாம் விழாது. ஆனா ஒருத்தன் மணல் மேலதான் வீடையே கட்டுறான். அந்த வீடு என்ன ஆகும் பாருங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வீட்டை எங்க கட்டி வச்சுக்கிறாங்க? மணல் மேல. தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, வார வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்ப அவங்க எதன் மீது வீட்டை கட்டி வச்சுக்கிறாங்கன்னா மணல் மேல கட்டி வச்சுக்கிறான். அவருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்கள் வருது, போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. என்ன ஆயிடுவாங்க? பின்வாங்கி போயிடுவான். முதல் நூற்றாண்டு காலத்திலே இயேசுவை பின்பற்றினு சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி பின்வாங்கி போயிட்டான். 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை வெட்டி பிரிந்து எங்க போயிட்டாருங்க? வேற பக்கம் போயிட்டாரு, பிரிஞ்சு போயிட்டார், தேவனை விட்டு போயிட்டார். நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஊழியக்காரங்க என்ன ஆயிராங்கன்னா பின்வாங்கி போயிடறாங்க. அவங்க எதன் மீது அஸ்திபாரம் போடல? கண்மலையின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது அவங்க அஸ்திபாரம் போடல. பிரச்சனை அதுதான். புத்தி இல்லவனு கேட்கிறான், புத்தி இல்லாதவனு கேட்கிறான். ஆனால் யாருடைய வீடு நிலைத்திருக்கிறது? புத்தி இல்லவனுடைய வீடு. ஏன்? காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படியாக அவன் செய்கிறான். கர்த்தருடைய சபையில அனைவரு வருஷம் நம்ம போயிட்டு இருந்திருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த விசுவாசிகள் இப்ப இருக்க மாட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? அவங்க எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க வீட்டு எது மேல கட்டி வச்சுக்கிறாங்க? மணலின் மீது. சில ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன்கிட்ட வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே கொடுப்பாரு, அதை தருவார், இதை தருவாரு, குடும்ப கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிருமா. வேத வாக்கியம் அப்படி போதிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள தேவபக்தி நடக்க மனதாக இருந்தாலே துன்பம் வரும். தேவன் நம்ம எப்படி பூர்ணப்படுத்துறாரு? கிறிஸ்து எப்படி பூர்ணப்படுத்துறாரு? உபத்திரவங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் என்னதான் இருக்குங்க? உபத்திரவங்களும் பாடுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னு சொன்னால், நாம் உபத்திரவம் படிக்கின்ற பொழுது நம்ம என்ன ஆகும்? பூர்ணராகும். பாடுபடாமல் நித்திய ஜீவனை ஒருத்தரும் என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம், 2 பேர் இருக்கிறாங்க, 2 மனுஷன் இருக்கிறாங்க. ஒருத்தன் புத்தி இல்லவன், ஒருத்தன் புத்தி இல்லாதவன். நம்ம அஸ்திபாரத்தை எப்படி போட்டிருக்கிறோம்? புத்தி இல்லவர்களை போல் நம்ம அஸ்திபாரம் போட்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வீட்டை நம்ம கட்டுறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? வார வாரம் பிரசங்கம் பண்றோம், கேட்கிறாங்க. எத்தனை பேர் இப்படி செய்யறாங்க? போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணோம் அப்படிங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்குது? அதற்கு முந்தின வாரம், போன மாசம், 3 மாசத்துக்கு முன்னாடி வருவோம், உட்காருவோம், கேட்போம், என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ந்து கொள்ள கர்த்தர் தான் கொடுக்கணும். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்றாங்களோ அவங்க தான் என்ன கொடுப்பாங்க? 30, 60, 100 என்ன செய்வாங்கன்னா பலன் கொடுப்பாங்க. நம்முடைய அஸ்திபாரத்தை, ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை நாம் சரியாக போட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தேவனால் சிநேகிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருந்தார். தேவனால் சிநேகிக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் அஸ்திபாரத்தை தேவனுடைய வார்த்தையின்படியாக அவர் போடவே இல்லை. அவர் ஒரு ராஜா, எல்லாராலும் புகழப்பட்ட ஒரு ராஜா. யார் அவர்? ஞானம் உடைய ராஜா. அவருக்கு ஒத்த ஞானம் யாருக்குமே கிடையாது. யார் அந்த ராஜா? சாலமோன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு சாலமோன் அஸ்திபாரத்தை சரியா போடவே இல்லை. தேவன் எச்சரிக்கை கொடுத்த, அந்நிய ஸ்திரீகள் என்ன செய்ய வேண்டாம், விவாகம் செய்யாதுன்னு சொல்லியிருந்தார் நியாயப்பிரமாணத்துல.
இவர் என்ன பண்ணாருன்னா, சாலமோன் என்ன பண்ணாருன்னா, அவர் எவ்வளவு மனைவிகள்னா 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். அந்த 700 மனைவிகளும் யாருன்னா ராஜகுல பெண்கள் எல்லாமே. எருசலேம் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி எத்தனை தேசம் இருக்கிறதோ அத்தனை தேசத்துல அவர் என்ன எடுத்துட்டாருங்க? பொண்ணு எடுத்துட்டாரு. யாராவது சாலமோனுக்கு விரோதம் வர முடியுமா? எந்த மாமனாரு மருமகனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவார? அவருடைய நாட்கள் எப்படி இருந்ததுன்னா சமாதானமா இருந்தது. எங்கேயுமே சண்டையே கிடையாது. சாலமோன் தேவன் சாலமோனுக்கு மனோவிருத்தியை கொடுத்திருந்தார். அதிகமான மனோவிருத்தி, ஞானத்தை கொடுத்திருந்தார். எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ற, எறும்புல இருந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ற. இது இல்லாம தேவாலயத்தை கட்டிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அரண்மனை கட்டுறார் 13 வருஷம். நீதிமொழிகள் புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம், இது எல்லாம் சாலமோனுடைய ஞானம் என்ன செய்யப்படுது? இதுல வெளிப்படுத்தப்படும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். சாலமோனுக்கு அதிகமான ஞானம் இருந்ததுனால அவருக்கு அது என்னவா இருந்தது? அது நோவு தான். ஒரு கம்பெனில உங்களுக்கு மாத்திரம் அறிவு ஜாஸ்தி இருக்குன்னு என்ன செய்வாங்க? கம்பெனில இவர் போனார்னா அந்த வேலையை முடிச்சிருவாருன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் மாத்திரம் ஒரு பக்கம் வேலைக்கு போனாருன்னா அந்த வேலையை முடிச்சிருவாருன்னா யாரை தான் அனுப்புவாங்க? அந்த ஒருத்தர் தான் அனுப்புவாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கிறனால எது பெருத்திருச்சுங்க? தொல்லைகள் ஜாஸ்தி வந்துடும். சாலமோனுக்கு இருந்த ஞானத்தினாலே அவருக்கு என்னதான் வந்தது? அதிகமான தொல்லைகள். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும் இல்லைங்களா? நீங்க பிரசங்க புத்தகத்தை போய் பாருங்க, அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிறார். A to Z வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டார். இசையில என்ன இருக்குது, வெள்ளியில என்ன இருக்குது, பொண்ணுல என்ன இருக்குது, வேலைக்காரர்களை சேர்த்து வைக்கிறதுல என்ன இருக்குது, ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதுல என்ன இருக்குது, எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். மதுபானம் குடிச்சு பார்க்கிறார், அதுல என்ன இருக்குது? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 வாரத்துக்கு வரை திருமணம் பண்ணிட்டு இருக்கிறார். எவ்வளவு மனைவிகள்? 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். 40 வருஷத்துல அவர் அவ்வளவு ஸ்திரீகளை திருமணம் பண்ணணும்னா 2 வாரத்துக்கு வரை திருமணம் பண்ணணும். 2 வாரத்துக்கு வரை திருமணமும் பண்ணணும், தேவாலயத்தையும் கட்டணும். அவர் ராஜாவா இருக்கிறாரு. ஜனங்களையும் கவனிக்கணும், விசாரிக்கணும், ஞானத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க அவருக்கு. தேவன் எச்சரிப்பு கொடுத்திருந்தார், அந்நிய ஸ்திரீ என்ன செய்ய வேண்டாம். ஆனா இவருக்கு எப்போதும் எங்கதான் ஆசையா இருக்குதுங்க? அந்நிய ஸ்திரீகள் மேலதான் ஆசையா இருக்கிறார். வசனத்துல பாத்தீங்களா? சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட அஸ்திபாரம் சரியா போட்டாரு. தாவீது ஞானம் உள்ளவர். முதியோர்களை பார்க்கிலும் தாவீதுக்கு என்ன இருந்ததுங்க? அதிக ஞானம் இருந்தது. சொல்லப்போனா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஞானம் தாவீதுக்கு இருந்த ஞானம் யார்கிட்ட இல்ல? சாலமோன்ட்டே இல்ல. தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும், பத்சேபாள் விஷயம் ஒன்று தவிர எல்லா வார்த்தைக்கும் தாவீது என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்தார். அவர் சாகும்போது சாலமோனை கூப்பிட்டு சொன்னாரு, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதித்து ராஜாவா வச்சிருப்பாரு. நீ அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியலைன்னா தேவன் என்ன செஞ்சிருவாரு? தள்ளி விட்டுருவாருன்னு சொன்ன. சரியான எச்சரிப்பை கொடுத்திருந்தார். குதிரை வாங்க எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னா அவர் குதிரை வாங்க எங்க தான் போறாருங்க? எகிப்து தான் போறாரு சாலமோன். அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ற. அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு எப்படிங்களா சோதனை வரும்? வயதாகும் போது. வசனத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி என்ன ஆச்சு பாத்தீங்களா? எப்போ அவருக்கு சோதனை வருது? சாலமோன் வயது சென்ற போது. அவர் வாலிபனாக நல்ல திடகாத்திரத்தோடு இருக்கும்போது அவர் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் அவருடைய இருதயம் எப்படி இல்லைங்க? தேவனிடத்திலே உத்தமமாய் இருக்கவில்லை. அஸ்திபாரத்தை சரியா போட்டாரு.
உண்மையிலே இஸ்ரவேல் தேசத்து ஸ்திரீகளை திருமணம் பண்ணியிருந்தாருன்னா அஸ்திபாரத்தை சரியா போட்டிருக்காருன்னு அர்த்தம். சாலமோன் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? அந்நிய ஸ்திரீகள், அந்நிய தேவர்களை தொழுது கொள்ளக்கூடிய ஸ்திரீகளை அவர் திருமணம் பண்ணார். ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை நம்ம போடணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக சரியான மாதிரியை காண்பிக்கணும். பிள்ளைகளுடைய அஸ்திபாரமே யாரு தான்? நம்ம தான். நாமே கெட்ட வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால், துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால், பொய் பேசுவோம் என்று சொன்னால் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? எப்படி வளருவாங்க? அவங்க நம்மளை பார்த்து அவங்க என்ன ஆகணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். நம்மளே ஆகாத சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிறோம், துன்மார்க்கமான வார்த்தைகள் நம்ம பேசுறோம், பொய் பேசுறோம். ஆகாத சம்பாஷணை பண்ணும்போது பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஸ்கூல்ல போய் அதே ஆகாத சம்பாஷணை தான் பண்ணுவாங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய வாய்க்கு நம்ம கடிவாளம் போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லதா? அந்த அளவுக்கு நல்லது. அப்ப சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மீது அவர் என்ன வச்சிருந்தாருங்க? ஆசை. 1 ராஜாக்கள் 11:5 பாருங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தோரத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். எந்த மெய்யான தேவனுக்கு அவர் தேவாலயத்தை கட்டினாரோ, இப்போது அதே கைகளால என்ன செய்யறாரு? அந்நிய தேவர்களுக்கு கோவிலை கட்டி அதை கும்பிட்டு இருக்கிறார். யாரு? சாலமோன். அவனுக்கு ஒத்த ராஜா அவருக்கு முன்பதாக எழும்பினதும் இல்லை, அவருக்கு பின்பதாக எழும்ப போறதும் அப்படி ஒரு ராஜா. அந்நிய ஸ்திரீகள். ஒரு விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? தேவாலயத்தை அப்படியே பார்த்து பார்த்து கட்டுற பிரமிப்பதை பார்த்தவங்க எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. வயது முதிர்ந்து அவர் வயதாகும் போது எதை கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க? அதாவது தாவீது வயதாகும் போது அதிக ஞானமுடையவராக இருந்தார். சாலமோன் ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளவு ஞானமுடையவராக இருந்து வயதாகும் போது அவர் என்ன ஆயிட்டாருங்க? தேவனுக்கு பயப்படுறதையே புறக்கணிச்சுட்டாரு. தேவனுக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுறதை புறக்கணிச்சுட்டார். தேவன் பார்க்கிறாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:9-10 பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். தாவீது கூட தேவன் தரிசனம் கொடுக்கல. நீ பைபிளை படிச்சு பாருங்க. தாவீதுக்கு எங்கே தரிசனம் கொடுத்ததாக எந்த ஒரு வேத வாக்கியத்தையுமே வாசிக்க முடியாது. தேவன் தாவீதிட்ட பேசுறாருன்னா யார் மூலமா தான் பேசுவாருங்க? தீர்க்கதரிசி மூலமா தான் பேசுவார், அல்லது வார்த்தையின் மூலமா பேசுவார். ஆனால் சாலமோனுக்கு மாத்திரம் தேவன் 2 முறை தரிசனம் பண்ணார். சாலமோன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவராக இருந்தார். பைபிள்ல தேவனுடைய சிநேகிதன் சொல்லி அழைக்கப்படுறது ஒரே ஒருத்தர் தான். ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவர் யாருன்னா, 2வது யாருன்னா சாலமோன். வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சாலமோனையே அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்க? அஸ்திபாரத்தை சரியா போடணும். நமக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகள் எதில் நிலைச்சிருக்கணும்? கர்த்தருடைய சபையில அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக அவங்க ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக வேலை செய்யணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அஸ்திபாரத்தை நம்ம என்ன செய்யணுங்க? பிள்ளைகளுக்கு நான் போட வேண்டும். நம்முடைய அஸ்திபாரமே ஆட்டம் கண்டுச்சுன்னா பிள்ளைகள் என்ன ஆவாங்க? ஒரு சரியான மாதிரியை நம்ம காண்பிக்கணும் இல்லைங்களா? அப்ப அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால், வசனத்தை கேட்டு கை கொள்ளாமற் போனால் அவன் வீட்டை எதன் மேல கட்டுறான்? மணல் மேல கட்டுறான்னு சொல்றாரு. சாலமோன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாரு, அதை கை கொள்ளவே இல்லை. வீட்டை எதன் மீது கட்டி இருக்கிறாருங்க? மணல் மீது. அந்த வீடு நிக்குமா? காற்று அடித்து, பெருமழை சொரிந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது விழுந்து முழுவதும் அழிந்து போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படியாக அஸ்திபாரத்தை போட்டார சாலமோன்.
இல்லை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? நம்மளை சுத்தி எல்லாருமே யார் தான் இருக்கிறா? சம்மந்தி வீடு தான். எல்லாருக்கும் பொண்ணு எடுத்துக்காரு இல்லைங்களா? யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். யாரும் விரோதியில நினைச்சுக்கிட்டு இருந்தார். தேவன் விரோதி எங்கிருந்து எழுப்புறாருங்க? ஏதோம் தேசத்திலிருந்து எழுப்புறாரு சாலமோனுக்கு விரோதமாக. தேவன் சொல்லி பார்ப்பார், அடுத்து என்ன செய்வாரு? தண்டனை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வாங்க? நாம் எதை விதைக்கிறோமோ அதான் அறுப்போம். சாலமோன் தீமையை விதைக்கிறார். அவர் என்னதான் அறுக்கணும்? தீமை. மருமகனுக்கு விரோதமாக எந்த மாமனாரும் போர் தடுத்து வருவாங்களா? இந்த மகள் எங்க இருக்கிறாங்க? எல்லா மகளும் சாலமோன் இருக்கிறான். யாருமே வரமாட்டாங்க. சாலமோன் அப்படிதான் நினைச்சிருப்பார். ஆனால் தேவன் எங்கிருந்து விரோதி எழுப்புறாருங்க? ஏதோம்ல இருந்து விரோதி என்ன செய்யறாருங்க? எழுப்புறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக யார் இருந்தது? சாலமோன். நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனால் பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாகி, அவனை மாதிரி ஒரு ராஜா, அவர் சொல்ல பாருங்க, அவரை போல் ஒரு ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே கிடையாது. அவ்வளவு ஞானம் உள்ளவரா இருந்தார். அவ்வளவு ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். தேவன் அவர் குழந்தையிலிருந்து அவர் மேல் அன்பு வச்சுக்கிறார். பத்சேபாளுக்கு பிறந்த 2வது குழந்தை, முதல் குழந்தை தேவன் அடிச்சுட்டார். 2வது குழந்தை தான் சாலமோன். அவர் பிறந்ததிலிருந்து அவர் வளரும் போது கூட தேவன் அவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறார். வசனம் பாருங்க, தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. அந்நிய நுகத்துல அவிசுவாசிகள் என்ன செய்யக்கூடாதுங்க? பிணைக்கப்படவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய சபையை விட்டு வெளியே போய் திருமணம் பண்றாங்க இல்லைங்களா? அது எல்லாமே என்னதான்? எல்லாமே அந்நிய நுகம்தான். எதுக்கு வெளியே போய் திருமணம் பண்றாங்க? முதல்ல அவங்க எதை பார்க்குறாங்க? ஜாதி. 2வது வரதட்சணை. கார் கொடுக்குறாங்களா? பைக்கு கொடுக்குறாங்களா? எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் என்ன செய்கிறாங்க? அங்கே போய் சச்சாகுரேஷத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எப்படி தான் இருப்பாங்க? ஏழ்மையானவர் தான் இருப்பான். ஆனால் இவங்களுக்கு பொண்ணு எங்கே கிடைக்காதாம்மா? கிறிஸ்துவ சபையில் எந்த பொண்ணுமே இல்லைங்கன்றான். எல்லா பக்கம் தேடி பார்த்த மாதிரி சொல்லுவான். ஆனால் உண்மையில என்னன்னா, வெளியே பொண்ணு எடுத்தோம்னா நல்ல படித்த பொண்ணா, நல்ல அதிக டவுரி வரதட்சணையோடு என்ன செய்யலாம்? பொண்ணு எடுக்கலாம். இப்போ இவங்களே இப்போ எதில் போய் சிக்கிக்கிறாங்க? அணிநுகத்தில் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? அப்போ ஒரு ஸ்திரியை உள்ள நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க, கர்த்தருடைய சபை கூப்பிட்டு வர்றீங்க, அவங்க மனம் திரும்பிடுவாங்களா? 100க்கு 99% அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன் சபையிலே ஒரு சகோதரர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அந்நிய சபையில் கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்திரியை அவங்களால மாற்றவே முடியல. நான் இருக்கிற சத்தியம் தான் சரியானது அந்த அம்மா சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்லுது, எங்களுடைய சபை தான் சரியான சபை. நான் உங்க சர்ச்சுக்கெல்லாம் வருவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. என்ன செய்யறது? அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, பரிசுத்தமா இருப்பாங்களா? கணவனும் மனைவியும் சரியாக கர்த்தருக்குள் இருந்தால் தான் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப கணவனுக்கு ஒரு இருதயம் இருக்கு, மனைவிக்கு ஒரு இருதயம் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இவங்களே மன ஒத்த தம்பதிகளை இல்லைன்னு சொன்னா, ஒரே காரியத்தில் 2 பேரோட இருதயம் பிணைக்கப்படலைன்னு சொன்னா பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அந்நிய நுகத்திலே அவிசுவாசுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னு கேட்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்கிறார். அவிசுவாசம் விசுவாசிக்கு பங்கு எதுன்னு கேட்கிறேன். ஒரு பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையும் வேணும்னா தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். தேவன் கொண்டு தரமாட்டாரு. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதோடு என்ன ஆயிருங்க?
அது அழிஞ்சே போயிடும். சரிங்களா? ஒரு தவறான ஒரு மாதிரியாக இருக்கிறாரா சாலமோன்? பாருங்க, நெகேமியா காலகட்டத்தில் நெகேமியா சொல்றார், இஸ்ரவேல் தேசம்லாம் அழிச்சு போட்டு நேபுகாத்நேச்சார் அழிச்சு போட்டார். அதுக்கப்புறம் அடிமையா இருக்காங்க, விடுதலையாகி வர்றாங்க, விடுதலையாகி தேசத்துக்கு வர்றாங்க, தேசமே பால்பட்டு கிடக்குது. அந்த நேரத்துல நெகேமியா சொல்றார் சாலமோனை பத்தி என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. தவறான அஸ்திபாரத்தை போடாதீங்க. தேவனுடைய வார்த்தையின்படியாக என்ன செய்யுங்க? அஸ்திபாரத்தை போடுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 34, 35 பாருங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயருனுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். ஏசா எப்படி அஸ்திபாரம் போட்டுக்கிறாரு? தவறான ஒரு அஸ்திபாரம். ஈசாக்கு யாரை வெறுக்கிறாரோ அங்க போய் பொண்ணு எடுத்துட்டு வர்றார். யாருங்க? ஏசா. 2 மனைவிகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. 2 மனைவிகளும் யாருக்கு மனநோவா இருக்கிறாங்க? ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் மனநோவு. வயதானவங்களா இருக்கிறான். அந்த ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க? அவங்கள பாடா படுத்துறாங்க. ஒரு அந்நிய ஸ்திரியை திருமணம் பண்ணி நீங்க கர்த்தருடைய சபைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? பாடுபடணுமா? கர்த்தருடைய சபை அல்லாத ஒரு ஸ்திரியை திருமணம் பண்றீங்கன்னு சொன்னா சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? பாடுகள், மனநோவா தான் இருப்பாங்க. கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டார்கள். ஏசா அஸ்திபாரத்தை எப்படி போட்டுக்கிறாருங்க? தவறான அஸ்திபாரம். மணல் மீது அஸ்திபாரத்தை போட்டு வச்சுக்கிறார். கடைசியில் என்ன சம்பவித்தது? மனம் மாறுதலை காணாமற் போனான். கவலையோடு கண்ணீர் விட்டும் அழுது தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை. தேவன் ஏசாவை வெறுக்கிற அளவுக்கு நடந்து கொண்டார். காரணம் என்ன? என் தேவன் இருக்கார் தெரியாத அவருக்கு? ஈசாக்கு தேவனை அறிந்திருந்தார், தேவனை அவர் தொழுது கொள்றாரு. என் ஏசாவுக்கு தெரியாதா தேவன் யாருன்னு? தவறான ஒரு மாதிரி. அஸ்திபாரத்தை சரியா போடும். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய மனைவி இருக்காங்க சாராள். அவங்க அஸ்திபாரத்தை சரியா போட்டாங்களான்னு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 16 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆபிரகாம் 75 வயசுல எங்க வர்றாருன்னா கானான் தேசத்துக்கு வர வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. சாராளுக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல. பாக்குறாங்க, பொறுமை இல்லை அவங்களுக்கு. என்ன செய்யறாங்க? தன்னுடைய வேலைக்காரியாகி அடிமை பெண்ணாகி ஆகார அழைத்து தன் புருஷனாகி ஆபிரகாம் கொடுத்து இவளாலே என் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும் சொல்லிட்டான். இது சரியான அஸ்திபாரம் அது. அப்ப தவறான அஸ்திபாரம் போட்டதுனால அதற்கான பலனை யார் அடையணும்? சாராள். அவங்க தானே கொண்டு வந்து விட்டாங்க புருஷன் இடத்துல, மறுமனையிட்ட கொண்டு விட்டுருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவங்க அதை விளைச்சுக்கிறாங்க. அறுவடை யார் தான் பண்ணணுங்க? சாராள் தான் பண்ணணும். என்னாச்சு? ஆதியாகமம் 16 அதிகாரம் 4-5 பாருங்க. அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தால் அவள் தன் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக 10 வருஷம் குழந்தை இல்ல. எப்படி பாக்குறாங்க அவங்க? ஆகார் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினால், எனக்கு கர்ப்பம் கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கல. யார் சொல்றது? அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராளை பார்த்து பரியாசம் பண்றாங்க. சாராள் விதைத்தது சரியா? அஸ்திபாரத்தை சரியா போட்டிருக்காங்கல்ல? தேவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா உன் சந்ததியின் மூலமாக அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அந்த சந்ததி வரப்போறார். உன் கர்ப்ப பிறப்பே அப்படின்னு சொல்லிக்கிறார். யார் மூலமாக? ஆபிரகாம் சாராளுக்கு பிறக்க போகிற பிள்ளை. தெளிவா சொல்லிக்கிறார்.
ஆனால் யாருக்கு அவசரங்க? சாராள். 10 வருஷம் பார்த்தேன், வெயிட் பண்ணேன், இல்லை. என்ன செய்ய போறேன்? என் கணவனுக்கு வேறொரு திருமணத்தை என்ன பண்ண போறேன்? செஞ்சு வைக்க போறேன். என்ன சம்பவித்தது? கர்ப்பவதியான போது சாராளை அற்பமாக எண்ணினாள். 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். பழி யார் மேல போடுறாங்க? ஆபிரகாம் மேல. தப்பு செஞ்சது யாரு? சாராள் தான் பண்ணா. எனக்கு நேரிட்ட அநியாயம் யார் மேல சேரும்? உமது மேல் சேரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமா எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கு உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. பிரயாசப்பட பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் சொல்றார். பிரயாசப்பட்டு பயிரிட்டது யாரு? சாராள். முதல் பங்கு யாருக்கு தான் கிடைக்கணுங்க? சாராள் தான் கிடைக்கணும். அவங்க தான் பிரயாசப்பட்டு தன்னுடைய புருஷனுக்கு யாரை கொடுத்துக்கிறாங்க? ஆகார கொடுத்துக்கிறாங்க. பலன் அடைஞ்சாங்களா? ஆபிரகாம் ஏதோ ஒரு கூட ஒரு 5 பேர் இருப்பான்னு நினைக்காதீங்க. ஆபிரகாம் கூட, ஆபிரகாமுடைய கூடாரத்தை சுற்றி 1000 பேர் இருப்பான். அவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க ஆபிரகாமுக்கு. சும்மா ஆபிரகாமும் அவருடைய மனைவி இப்படிதான் இருப்பாங்க நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் ஆபிரகாமை சுற்றி ஏறக்குறைய 1000 பேர் இருந்தாங்க. அவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க ஆபிரகாமுக்கு. அதுல ஒரு அடிமை பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தா அந்த அடிமை பெண் அந்த நாச்சியார் எஜமானி எப்படி பாக்குறாங்க? அற்பமா பாக்குறாங்க. ஸ்திரீகள் யோசிக்கணும். ஒரு அஸ்திபாரம் போடுறீங்கன்னா அந்த அஸ்திபாரம் சரியா இருக்குமான்னு உட்காந்து நம்ம யோசிக்கணும். அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறம் மேல கட்ட முடியலன்னா பாக்குறவங்க என்ன செய்வாங்க? தூசிப்பாங்க இல்லைங்களா? முதல்ல அஸ்திபாரம் போறதுக்கு முன்னாடி செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு டக்குனு செயல்படுத்தக்கூடாது. அதை யோசிக்கணும். இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இதை செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டு ஏதாவது செய்யலாமா? சாராள் பண்ண வேலையினால ஒரு துன்மார்க்கமான சந்ததி இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. இஸ்மவேல் என்னுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். தேவன் அவசரம். அஸ்திபாரத்தை சரியா போடல. தேவன் மீது தங்கள் விசுவாசத்தை அவங்க வைக்கல. சாராள். அஸ்திபாரம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அவங்க தேவனுடைய வார்த்தையை சாராள் விசுவாசித்திருப்பாங்கன்னா யாரை கொடுத்துருக்க மாட்டாங்க? ஆகார் என்ன பண்ணிருப்பாங்க? திருமணம் பண்ணி ஆகார திருமணம் பண்ணி யார் கொடுத்துருக்க மாட்டாங்க? ஆபிரகாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகுறாங்க பாருங்க. கோவப்படுறாங்க. இப்படி நிலைமை வந்துச்சுன்னு வருத்தப்படுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாக புத்திமான்களாக நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆதியாம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ எனக்கு குமாரனுக்கு பெண் கொள்ளலாம். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். திருமணம் அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணணும் தெரியுங்களா? வீட்டில் தகப்பன் தான் முடிவு பண்ணணும். திருமணம் செய்யலாமா வேண்டாமாங்கிறது கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல யார் தான் முடிவு பண்ணணும்? தகப்பன் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு முடிவுலாம் யார் எடுக்கிறாங்க? பிள்ளைகளே எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? இந்த வேத வாக்கியத்தில் பாருங்க. ஏன்னா நம்ம சத்தியத்தை நிறைய நம்ம போதிக்கணும், நிறைய அவங்க கத்துக்கணும். இந்த வேத வாக்கியத்தை சொல்ல பாருங்க. நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் நீ எனக்கு என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். நீதியானவர்கள் புத்திமானா நடந்துக்குவாங்க. அவங்க செய்யற வேலை இருக்கு பாருங்களா, அது எல்லாமே திட அஸ்திபாரம் உள்ளது. ஒரு அஸ்திபாரத்தை போட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆபிரகாம் போட்ட அஸ்திபாரம் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. ரெபேக்காள் எங்க வரைக்கும் பேச போறாங்க தெரியுங்களா? புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் பிரமாணத்துல கூட பேச போறாங்க ரெபேக்காள். சரியான அஸ்திபாரத்தை ஆபிரகாம் போட்ட. என் குமாரனுக்கு நீ பெண் கொள்ளணும், பெண் எடுக்கணும். ஆனா எங்கிருந்து எடுக்கக்கூடாதுன்னா
இந்த கானானுடைய குமாரத்தில் என்ன செய்யக்கூடாது? பெண் எடுக்கக்கூடாது. நீ எங்க போ? நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய். நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, ஆபிரகாம் வந்து அவங்க ஜாதியில போய் பொண்ணு எடுக்கிறார். அவங்க ஜாதியில போய் பொண்ணு எடுக்கிறாரு. இங்க இருந்து எலியேசர் போறாரு, வேலைக்காரன் போறாரு. உள்ள போகும்போது பெத்துவேல் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டபடி உள்ளே வாருன்னு கூப்பிடுறாரு. அவங்களாம் யாரு? ஆபிரகாமுடைய உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் யார்? எல்லாருமே கர்த்தரை அறிந்தவர்கள். அதனால எங்க அனுப்புறாருங்க? பெண் எடுப்பதற்கு அங்க அனுப்புறாரு. என் தேசத்துக்கு போ, என்னுடைய வீட்டுக்கு போ, என் இடத்தாடத்துக்கு போ, அங்க இருந்து ஒரு பெண் எடுத்துட்டு வான்ற. திருமணம் என்பது சாதாரணமான காரியம்லாம் கிடையாது. அது அஸ்திபாரம். ஒரு பக்தியுள்ள சந்ததிக்காக உருவாக்கப்படக்கூடிய அஸ்திபாரம் எதுங்க? திருமணம். திருமணங்கிறது எத்தனை முறை பண்ணலாம்? எத்தனை முறை பண்ணலாங்க திருமணம்? ஒரு முறையா, 2 முறையா, 3 முறையா? எத்தனை முறை பண்ணலாம்? ஒரே முறை தான். ஒரே மனைவியுடைய புருஷன் ஒரே முறை தான் திருமணமே பண்ணணும். எனக்கு இந்த மனைவி பிடிக்கல, டிவோர்ஸ். கர்த்தருடைய சபையில் நடக்குதுங்க. அடுத்து ஒரு திருமணம். உங்கள் மனைவியை நீங்கள் விவாகரத்து செய்து இன்னொரு ஸ்திரியை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு ஸ்திரியை திருமணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விபச்சாரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பைபிள் ஸ்கூல் அந்த பாடம் போயிட்டு இருக்குது. எப்போ வரைக்கும் அந்த விவாக உடன்படிக்கை எப்போ வரைக்கும் இருக்கும்? கணவனோ மனைவியோ மறிக்கிற வரைக்கும் இந்த விவாக உடன்படிக்கை. மனைவி மறிக்கிற வரைக்கும், கணவன் மறிக்கிற வரைக்கும் அவர் விவாகரத்து ஆனால் விவாகரத்து பண்ணவே கூடாது. எதனாலதான் மாத்திரம் விவாகரத்து பண்ணணும்? வேசித்தனம் முகாந்திரத்தினால் மாத்திரம். அது சாட்சிகள்லாம் தேவை. என் மனைவி வந்து வேசித்தனம் பண்றாங்க, என் கணவன் வந்து வேசித்தனம் பண்றாரு, சாட்சியோட நிரூபிக்கப்பட்டுருச்சு, விவாகரத்து பண்ணிக்கலாம். ஆனா விவாகரத்து பண்ணப்பட்ட கணவனோ அல்லது மனைவியோ வேறொரு திருமணம் செய்யக்கூடாது. ஒரே புருஷனுடைய மனைவியாக இருக்கணும் புருஷர்கள். ஆபிரகாம் சொன்னாரு, என்ன செய்ய? அங்க போய் அந்த ஸ்திரீ, அந்த நீ பார்க்கக்கூடிய அந்த பெண்ணு வந்து அங்கிருந்து எங்க வரணும்? இந்த கானான் தேசத்துக்கு வரணும். என்னுடைய மகனை நீ என்ன செய்யக்கூடாது? அங்கே அழைத்து கொண்டு போகக்கூடாது. நான் தேவன் சொல்லிட்டேன், இந்த தேசத்தை நான் உன் சந்தைக்கு என்ன செய்வேன்? தருவேன். நீ இந்த தேசத்துக்கு என்ன கூடாது? வெளியெல்லாம் என் குமாரனை வெளியே அழைத்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நீ பெண் பாரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. அந்த ஸ்திரீ இங்கே வருவதற்கு சம்மதம் இருந்தால் என்ன செஞ்சு நீங்க அழைச்சிட்டு வான்றாரு. அதே போல போறாரு, தேவனிடத்துல ஜெபம் பண்றாரு, தேவன் ரெபேக்காளை காட்டுறாரு, அங்க பேசுறாங்க. பேசி முடித்து அந்த பெண் எங்க வர்றாங்க? கானான் தேசத்துக்கு கொண்டு வர்றாரு தேவன். எவ்வளவு அற்புதமா வேலை செய்யறாரு பாருங்க. ஏன்னா ஆபிரகாம் தேவனை முழுமையாக விசுவாசித்தார். தன்னுடைய குமாரனுக்கு நல்ல பெண்ணை அவர் கொடுப்பார் என்பதை விசுவாசித்தார். அஸ்திபாரத்தை சரியா போடுறாரு ஆபிரகாம், சரியா அஸ்திபாரத்தை போடுறாரு. நீதிமொழிகள்ல உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்துகள்னு சொல்லுவார். மந்தையின் மேல் கவனமாயிரு, ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்துகள். அப்ப தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாரு தான்? தேவனுடைய ஆடுகள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாரு தான்? தேவனுடைய ஆடுகள். மந்தையின் மேல ஒவ்வொரு புருஷர்களும் எப்படி இருக்கணுங்க? கவனமா இருக்கணும். மனைவியின் மீது, பிள்ளைகள் மீது எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான், பிடிச்சிருவான். கர்த்தருக்குள் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா வெளியே எப்படி கொண்டு போறதுன்னு என்ன செய்யறாங்க? வகை தேடி சொல்லி இழுத்து போட்டுருவான். ஜாக்கிரதையா இருக்கணுமா? அஸ்திபாரத்தை சரியா போடணும். இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மன திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். மேல வந்து சில காரியங்கள்லாம் சொல்றாரு. அது எல்லாம் என்னன்னா அஸ்திபாரம் சொல்ற.
அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்ல பாருங்க. அந்த தேவன் பேரில் வைக்கும் இந்த விசுவாசம் என்னவா இருக்குன்னா அது அஸ்திபாரம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுங்க? ஏன்னா மேல சொல்றாரு பாருங்க, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மன திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு. 6 காரியங்கள் சொல்றாரு. இந்த 6மே என்னன்னா அஸ்திபாரம். அதுல ஒரு அஸ்திபாரம் என்ன? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்ப தேவன் மேல நம்ம என்ன விசுவாசம் வச்சுக்கிறோம்? எப்படிப்பட்ட விசுவாசம் வச்சுக்கிறோம் தேவன் மேல? விசுவாசம் நினைப்பது போல சாதாரணமானது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்பது என்ன? பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் நம்மை அழிப்பதற்காக அக்னி அஸ்திரங்களை என்ன செய்யறானா பயன்படுத்துறான். அதை அவித்து போட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கையில் என்ன இருக்கணும்? விசுவாசம் என்னும் கேடகம் எல்லாவற்றுக்கும் மேலாகன்னு சொல்றாரு பாருங்க. அங்க நீதியின் ஆயுதங்களை பத்தி சொல்வாரு. அதை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் காட்டிலும் எது மேலானதுன்னா அந்த விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்ன? நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம்? அது அஸ்திபாரமாக இருக்கிறதா? எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்பது என்ன? அஸ்திபாரம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வசனத்தை பாருங்க. அஸ்திபாரம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன செய்வாங்க? நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் கை தூக்குவோம். தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமா பிரதர், தேவன் உண்டென்று என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். மணல் மேல் ஒருத்த வீடு கட்டுறான் இல்லைங்களா? ஏன் அதை ஏன் மணல் மேல் கட்டணும் ஏன் தேவன் சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான், அதுபடி அவன் செய்யல. தேவன் இருக்கான்னு ஒருத்தன் விசுவாசிக்கிறான், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான், ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யல. அவன் யாரு? மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நாம் எதன் மீது நம்ம வீட்டை கட்டி வச்சுக்கிறோம்? மணல் மேல் தான் கட்டி வச்சுக்கிறோம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு கேட்பார். உலகத்துக்கு சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னவா இருக்கான்னா பையனா இருக்கான்னு சொல்றேன். அப்ப விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு உலகத்திலே அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டை எதன் மேல கட்டி வச்சுக்கிறோங்க? மணல் மேலதான் கட்டி வச்சுக்கிறோம். ஆனா பாடல் பாடும்போது எப்படி பாடுறோம்? நான் இருக்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல் தான். பாட்டெல்லாம் பாடுறோம். நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்து தானா அல்லது மணல் தானா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா என்னுடைய அஸ்திபாரம் எதிர் மீது போடப்பட்டிருக்கிறது? கண்மலையின் மீது போடப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னு சொன்னா என் அஸ்திபாரம் எங்க போடப்பட்டிருக்குங்க? மணல் மீது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா போடப்பட்டிருக்குது. தேவனுடைய சபையில் இருந்து கொண்டு இந்த விபச்சாரம் பேசித்தனம்லாம் பண்றாங்க. அவங்களும் உண்மையிலே தேவன் இருக்கான்னு விசுவாசிக்கிறாங்களே? துணிகரமா விபச்சாரம் பண்றாங்க, துணிகரமா வேசித்தனம் பண்றாங்க. அப்ப இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய சபையில ஊழியக்காராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாங்களா? தேவன் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்கன்னா ஏன் இந்த பாவத்தை பண்றாங்க? அவர்லாம் இல்ல, என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தான் சொல்றாங்க, நினைக்கிறாங்க. தேவன் ஒருத்தருக்கான அவருக்கு பயப்படுவாங்க இல்லைங்களா? ஐயோ இதெல்லாம் தேவன் அக்கிரமம் சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் பாவம்னு சொல்லிக்கிறாரு, இதை நாம் செய்யக்கூடாதுன்னு யோசிப்பாங்க இல்லைங்களா?
அப்ப துணிகரமா அந்த பாவத்தை செய்யறாங்கன்னா அவங்க யாரை மறுதளிக்கிறாங்கன்னா தேவன் இல்லை என்று மறுதளிக்கிறார்கள். கீழே சொல்ல பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அஸ்திபாரம் என்பது என்னவாயிருக்கிறது? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும். தேவனிடத்தில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் நம்ம என்ன விசுவாசிக்கணும்? அவர் ஒருத்தர் இருக்காருன்னு விசுவாசிக்கணும். இரண்டாவது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல தேவனை தேடுனா, தேவனிடத்திலே சேர்கிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாருங்க? பலன் அளிக்கிறவர். தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாங்களா? அப்படி விசுவாசிக்கிறீங்க, இவ்வளவு அக்கிரமத்தை பண்றாங்க கர்த்தருடைய சபையில. ஏன் இவ்வளவு துன்மார்க்கமா ஜீவனம் பண்றாங்க? மாயமாலக்காரர், பரிசேயர்களும் சதிசேயர்களும் அப்படிதான் இருந்தாங்க இல்லைங்களா? தங்களை நீதிமான்கள் போல் என்ன செஞ்சாங்க? காமிச்சுக்கிட்டாங்க. இந்த நல்லா கவனிங்களேன், இந்த விபச்சாரம், தேசித்தனம், பொருள் ஆசை, இதில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியக்காரவங்கெல்லாம் இதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. நீங்கள் அப்பயே தெரிஞ்சுக்கலாம். வேசித்தனத்தை பற்றியோ, விபச்சாரத்தை பற்றியோ, பொருள் ஆசை குறித்தோ இதை பற்றி அவங்க பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்க இந்த பாவத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா விபச்சாரம் செய்யக்கூடாது? நீங்கள் கேட்டிருக்கீங்களா பிரசங்கத்தில்? எந்த இடத்துலையாவது? இதெல்லாம் பேச மாட்டாங்க. நான் கர்த்தருடைய சபையில் விபச்சாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறான், வேசித்தனம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இவங்க பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பார். அந்த லிஸ்ட் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் இது பண்ணி சபையில் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உள்ளதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் துரத்தி விட்டீங்கன்னா சபை யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படியே போகட்டும்னு நினைக்கிறான். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். ஒவ்வொரு பிராந்திய சபையும் தன்னை சுத்திகரிக்கும் என்று சொன்னால் எல்லா பிராந்திய சபையும் எப்படி இருக்குங்க? சுத்தமானதா இருக்கும். இந்த விபச்சாரம் செய்யறவன், வேசித்தனம் பண்றவன், பொருளாசை உடையவன், வெறியர் இருக்காங்க இல்லைங்களா, பொய்யர், எல்லாத்தையும் தேவனுடைய சபையிலிருந்து துரத்தி விட்டுருங்க. சபை எப்படி இருக்குங்க? கொஞ்சம் பேர் தான் இருப்பான். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பரிசுத்தமா. எந்த சபை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த சபையில தேவன் கிரியை செய்கிறார். செத்த சபையில தேவன் என்ன செய்ய போறாரு? ஒண்ணுமே பண்ண மாட்டார். அப்ப தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம் என்று சொன்னால் அது என்னவா இருக்கிறது? அது அஸ்திபாரம். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஒரு மனுஷனுக்குள்ள கிரியே இல்லை, தேவன் சொல்றாரு அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அது செத்தது. 2 விசுவாசம் இருக்கு. ஒன்னு கிரியுள்ள விசுவாசம், இன்னொன்னு கிரியை இல்லாத விசுவாசம். கிரியுள்ள விசுவாசம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது கிரியுள்ள விசுவாசம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் கிரியை இல்லாத விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நிறைய சொல்றாங்க தேவனை விசுவாசிக்கிறேன்றான். இவங்க விசுவாசத்திற்கும் பிசாசின் விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கா? எந்த வித்தியாசமும் இல்லை. பிசாசு கூடுதலா ஒண்ணு பண்ணுது. என்ன பண்ணுது தெரியுங்களா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிற, இப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க விசுவாசிக்கிறாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? நடுங்கலாம் மாட்டாங்க, நடுங்க மாட்டார்கள். வசனத்தை கேட்பாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வேலை செய்யணும் இல்லைங்களா? தேவனுக்காக வாழணும் இல்லைங்களா? அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்நியரும் பரதேசிகளுமாகிய நீங்கள் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்நியர். இந்த உலகத்துக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நாம் அந்நியர், இன்னொரு தேசத்தை சேர்ந்தவங்க. நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கிறது. அந்நியர் சொல்றாரு, பரதேசின்றார். பரதேசி யாரு? பரதேசி நிலையான குடியிருப்பு இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் பரதேசி. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்னவா இருக்கிறோங்க? பரதேசிகள்.
யார் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அழைத்து அப்படி இருக்கிறார்களோ, அப்படி வாழ்கிறார்களோ, அவங்களுக்கு தான் எங்கட இருக்குங்க நித்திய ராஜ்யத்திலே இடம் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? அது கிரியையுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். வேதமாகியதுனால கவனி, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரின்னு சொல்றாங்க. சிற்பாசாரினா யாரு? சிற்பாசாரினா யாருங்க? சிற்பம் செய்யறாங்க இல்லைங்களா, சிலை, அவங்க தான் சிற்பாசாரி. தமிழ் பைபிள் அப்படி போட்டிருக்கிறான். ஆனா கிரேக்க பைபிள்ல அந்த சிற்பாசைங்கிற வார்த்தையெல்லாம் அங்க வரல. தேவன் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா தலைமை கட்டமைப்பாளர், இன்ஜினியர், தலைமை கட்டமைப்பாளர். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள தலைமை கட்டமைப்பாளரை போல அஸ்திபாரம் போட்டேன். பவுல் போட்டிருக்கிறாரு, அதன் மேல நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க, அது மேல கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பார்க்கணுமா? அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும், வேறு அஸ்திபாரத்தை நம்ம போடவே கூடாது. அஸ்திபாரம் எப்பொழுதும் யார் தாங்க? கிறிஸ்து அஸ்திபாரமா இருக்கிறார். கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு என்னவா இருக்குங்க? அஸ்திபாரமாக இருக்கிறது. வேறு அஸ்திபாரம் என்பது என்ன? மனுஷனுடைய உபதேசங்கள். அந்த அஸ்திபாரத்தை போட்டு நீங்க கட்டுனீங்கன்னு சொன்னா அந்த வீடு நிலைக்குமா? நிச்சயமா என்ன ஆகாதுங்க, நிலைக்காது. இந்த வேதமாகிய சொல்லப்பட்டதை போல நம்முடைய வீடு கிறிஸ்துவின் மீது கட்டப்படும் என்று சொன்னால், அந்த அஸ்திபாரத்தின் மீது நம்முடைய ஆவிக்குரிய வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால் எப்போதுமே எப்படி இருப்போங்க? நிலைத்திருப்போம். நாம் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா என்பதை நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானிக்க வேண்டும். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, அந்த வார்த்தையின்படி செய்வாங்க. அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எவ்வளவு உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் என்னாக மாட்டாங்க? பின்வாங்கி போக மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி ஒருத்தன் செய்யலைன்னு சொன்னா மணல் மீது கட்டுறான். அவன் மணல் மீது கட்டப்படக்கூடிய அந்த வீடு என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்திலே உபத்திரவங்கள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது அந்த வீடு என்ன ஆயிருங்க? இடிஞ்சு முழுவதுமாக என்ன ஆயிருங்க? அழிஞ்சு போய். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படியாக நம்முடைய வீட்டை நம்ம என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.